وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وابتلوا اليتامى حتى إذا بلغوا النكاح ولا تأكلوها إسرافا وبدارا أن يكبر ومن كان غنيا فليستعفف ومن كان فقيرا فليأكل بالمعروف فإذا دفعتم إليهم أموالهم فاشهدوا عليهم وكفى بالله حسيبا. صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சூரத்துன் நிசாவினுடைய அந்நிசா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தினுடைய 6வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். இந்த 6வது வசனத்துல எல்லாம் வல்ல இறைவன் ஆதரவற்ற நிலையில் இருக்கக்கூடிய அந்த எத்தீமானவர்கள், ஆதரவற்ற நிலையில் இருக்கக்கூடிய அந்த அனாதைகளை பற்றி அல்லாஹ் இந்த வசனத்திலும் தொடர்ந்து பேசி வருகிறான். இதுக்கு முன்னாடி எப்படி அந்த அனாதைகளை பராமரிப்பதை பற்றியும், அவர்களை பாதுகாப்பதை பற்றியும், அவர்களுடைய சொத்துக்களை பராமரிப்பதை பற்றியும், அந்த சொத்துக்களை எந்த விதமான குறையும் இல்லாமல் அவர்களிடத்துல ஒப்படைப்பதை பற்றியும் அல்லாஹ் பேசினானோ, அதே போன்று இந்த 6வது வசனத்துல எல்லாம் வல்ல இறைவன் அந்த அனாதைகளுக்கு நாம் எந்த நிலையில் அவர்களுடைய சொத்துக்களை ஒப்படைக்க வேண்டும், அவங்க என்ன நிலையில இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சொத்து கொடுக்கணும், அவங்க எந்த நிலையில இருந்தா அவங்களுக்கு நாம கொடுக்காம அதை நம்ம பராமரிக்கணும் என்கின்ற ஒரு தகவலை எல்லாம் வல்ல இறைவன் இந்த வசனத்துல சொல்றான். வபுத்தலுல் யதாமா ஹத்தா இதா பலகுன் நிக்காஹ், அனாதைகளை அவர்கள் திருமண வயதை அடையும் வரை கொடுக்கல் வாங்கலில் அவர்களை சோதித்து பாருங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அதாவது ஒரு ஆதரவற்ற நிலையில ஒருத்தரை ஒரு அனாதையான ஒரு எத்தீமான பிள்ளையை நாம எடுத்து வளர்க்கிறோம். அந்த ஆதரவற்ற நிலையில் கொண்ட அந்த எத்தீமான அந்த அனாதைக்கு சொத்து சுகம் இருக்குது. அப்ப அந்த சொத்து சுகத்தை நாம தான் பாதுகாக்கிறோம். ஒரு காப்பாளராக நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான். அதாவது வபுத்தலுல் யதாமா ஹத்தா இதா பலகுன் நிக்காஹ், அந்த அனாதைகளை அவர்கள் திருமண வயதை அடைகின்ற வரையிலும் அவர்களை சோதித்து பாருங்கள் அப்படின்னு சொல்றான்ல. எதை வச்சு சோதிச்சு பார்க்கணும்னு சொன்னா, கொடுக்கல் வாங்கல்ல அவர்களிடம் பக்குவம் இருக்குதா இல்லையா என்பதை சோதிச்சு பார்க்கணும். அப்படி நீங்க சோதிச்சு பார்த்து அவர்களிடத்துல அந்த அறிவு, நல்ல திறமையான ஒரு அறிவு இருக்குது, நல்ல ஒரு பக்குவம் இருக்கிறது என்பதை நீங்கள் கண்டால் அவர்களின் பொருள்களை அவர்களிடமே நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். எப்போ நம்ம கொடுக்கணும்னா, கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல, வியாபார விஷயத்துல அவங்கள சோதிச்சு பாருங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். ஒரு காசு கொடுத்தோம்னா அந்த காசை இவர் சரியா பாதுகாக்கிறாரா, ஒரு கொடுக்கல் வாங்கல்ல இவர் எப்படி இருக்கிறாரு, அவர் பருவ வயதை அடைவதற்கு முன்னால் அவருடைய திறமையை பரிசோதிக்க வேண்டும் என்பதாக இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான். ஒரு பொருளை வாங்குறது, ஒரு பொருளை விற்கிறது, எப்படி இருக்கிறார், இவருடைய நிலை எப்படி இருக்கு, கரெக்டா வாங்குறாரா, கரெக்டா விற்பனை செய்யறாரா, கரெக்டா அந்த பொருளை கொடுக்கல் வாங்கல்ல கரெக்டா இருக்கிறாரா என்பதை பார்க்கணும். இவர்கிட்ட இந்த பொருளாதாரத்தை ஒப்படைச்சோம்னா இந்த பொருளாதாரத்தை இவர் பாதுகாத்துக்குவாரு, இவர்கிட்ட ஒரு தொழிலை ஒப்படைச்சோம்னா அந்த தொழிலை இவர் சரியான முறையில கவனிச்சு கொள்வாரு, அந்த திறமை இருக்கிறது என்கின்ற ஒரு நிலை வந்தா மட்டுமே நீ என்ன செய்யுங்க, அந்த அனாதைக்கு அவருடைய சொத்துக்களை அவரிடத்துல நீங்க கொடுத்துருங்க. ஒருவேளை திறமை இல்லை, நம்ம சொத்தை கொடுத்துட்டோம்னா அவர் வீணாக்கிடுவார், நம்ம சொத்தை கொடுத்துட்டோம்னா அவர் விரயம் செஞ்சிருவார், அவர் அதை அழிச்சிருவார், அதை அவரால் பாதுகாக்க முடியல அப்படின்னு சொன்னா அதை நீங்க ஒப்படைக்க வேண்டாம் என்பதாக எல்லாம் வல்ல இறைவன் இந்த வசனத்துல அந்த முதல் வார்த்தையாக அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம். இது ஒண்ணு. அதே வசனத்தினுடைய தொடர்ச்சியாக 2வது அல்லாஹ் சொல்றான், இந்த மாதிரிலாம் நீங்க பரிசோதனை செஞ்சுட்டு பார்த்து அந்த பரிசோதனையில் அவரிடத்துல பக்குவத்தையும் அறிவையும் நீங்கள் கண்டால் அவர்களுடைய பொருட்களை அவர்களிடத்துல நீங்க ஒப்படைச்சிடுங்க. அடுத்து அல்லாஹ் சொல்றான், வலா தஅகுலுஹா இஸ்ராஃபன் வ பிதாரன் அன் யுக்பர், வீண் விரயமாகவும் அவர்கள் பெரியவர்களாக ஆகிவிடுவார்களோ
என முந்தி கொண்டு வலா தாக்குலூஹா அவர்களுடைய பொருளாதாரங்களை நீங்க புசித்து விடாதீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். வலா தாக்குலூஹா நீங்க புசிச்சு விடாதீங்க. வலா தாக்குலூஹா இஸ்ராஃபும் பிதாரன் ஐக்குபர் நல்ல சின்ன புள்ளியா இருக்கிறாரு, இன்னும் கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னு சொன்னா இவன் வளர்ந்துருவான், இவன் வளர்ந்துட்டானா இவன் பொருளை நாம இவன் கரெக்டா ஒப்படைச்சாகணும் என்கின்ற எண்ணத்துல அந்த பொருளை போட்டு விரைய செய்யறது, தேவையில்லாத செலவுகள் செய்யறது. ஏன்னா அவரு கேட்கவா போறான், அந்த சொத்து இப்ப நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்குது, இவன் வளர்ந்துட்டானா இவன்ட்ட நம்ம இதை ஒப்படைச்சாகணும், அதனால என்ன செய்யறது, தேவையில்லாம செலவு செய்யறது. இவங்க பெரியவங்களாக ஆயிடுவார்களோ என்கின்ற பயத்தில் அவருடைய பொருட்களை நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, புசித்து விடாதீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அந்த அனாதைகள் அவர்களை பாதுகாப்பது எப்படி ஒரு காப்பாளர்களுடைய கடமையோ அதே போன்று அவர்களுடைய பொருளாதாரங்களை பாதுகாப்பதும் அந்த காப்பாளர்களுடைய கடமை. அவங்க பெரியவர்களாக ஆகிவிட்டால் அவங்கள்ட்ட இந்த பொருளை ஒப்படைக்கணுமே என்கின்ற ஒரு எண்ணத்துல அந்த பொருள்களை அந்த அவருடைய சொத்துக்களை விரயமாக செலவு செய்வது கூடாது என்பதை இந்த வசனத்தில் அல்லாஹ் எச்சரிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அருமையான சகோதரர்களே, ஒரு எத்தீமான ஆதரவற்ற நிலையில சொத்து இருக்கக்கூடிய ஒரு அனாதையாக ஒருவர் நம்முடைய கண்ட்ரோல்ல இருந்துட்டார் அப்படின்னு சொன்னா அவரை பாதுகாப்பது எப்படி முக்கியமோ அவருடைய பொருளாதாரங்களை பாதுகாப்பதும் முக்கியம். அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் ரொம்ப கணக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இவன் வளர்ந்துட்டா இவனுக்கு நம்ம கொடுக்கணுமே என்கின்ற அடிப்படையில அவங்க பொருளை விரயமாக செலவு செய்வதை அல்லாஹ் கடுமையா எச்சரிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இந்த செய்தியில நம்ம பார்க்கிறோம். அடுத்து அல்லாஹ் சொல்றான், ஒமன்கான கனியன், அந்த ஆதரவற்ற நிலையில் இருக்கக்கூடிய அந்த அனாதைய ஒருத்தர் காப்பாளரா பாதுகாக்கிறார்ல, அந்த காப்பாளராக இருக்கக்கூடியவர் ஒமன்கான கனியன், நீ அவரு வசதி வாய்ப்பு படைத்த ஒரு பணக்காரராக ஆகி இருந்தால் அவரை பார்க்கறதுக்கும் அவரை பராமரிக்கிறதுக்கும் நீங்க என்ன செஞ்சுக்காதீங்க, ஒரு ஊதியத்தை எடுத்துக்காதீங்க, அதுல இருந்து நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். ஒமன்கான ஃபத்தீரன், அதே அந்த அனாதையை பாதுகாக்கக்கூடியவர் ஒரு ஏழையாக இருந்தார் அப்படின்னு சொன்னார். ஒரு ஏழையாக இருக்கிறாரு, அவருக்கே வருமானம் குறைவா இருக்குது, ஆனாலும் அவர் என்ன செய்யறாரு, அந்த சொத்து இருக்கக்கூடிய அந்த அனாதைய பார்த்து பாதுகாத்து வளர்க்கிறாரு. ஆனா ஒமன்கான ஃபத்தீரன், அவர் ஏழையா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா ஃபல்யகுல் பில் மஅரூஃப், நியாயமான அளவுக்கு அவரை நீங்க பாதுகாக்கிறதுக்காக வேண்டியும் பராமரிக்கிறதுக்காக வேண்டியும் ஃபல்யகுல் பில் மஅரூஃப், நியாயமான முறையில அதுல இருந்து நீங்க கொஞ்சம் எடுத்துக்குங்க, நல்ல அனுமதி கொடுக்குறான். நீங்க பணக்காரராக இருந்தால் ஒரு அனாதையை பாதுகாக்கக்கூடிய காப்பாளர் பணக்காரரா இருந்தாருன்னு சொன்னா ஒமன்கான கனியன், அவர் பணக்காரர் இருந்தா பல்யஸ்தாஃபிப், அவர்கிட்ட அந்த அனாதையை நான் பார்த்தேன், உன்னை நான் வளர்த்தேன், உன்னை நான் பராமரிச்சேன், அதனால என்ன செய்ய உன் சொத்துல இருந்து ஒரு பங்கை நான் எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி பணக்காரராக இருந்தா வாங்காதீங்கிறான்டா. உனக்கு வசதி வாய்ப்பு இருந்துச்சுன்னு சொன்னா அதை நீங்க வாங்காதீங்க. ஒமன்கான ஃபதீரன், அதுவே நீ ஒரு ஏழையா இருந்த அப்படின்னு சொன்னா என்ன செய்யலாம், ஃபல்யகுல் பில் மஅரூஃப், அதுல இருந்து நியாயமான அளவு தான் எடுத்துக்கணும். நான் உன்னைய பார்த்தேன், நான் உன்னைய வளர்த்தேன், உனக்கு எல்லாம் செஞ்சேன், அதனால உன் சொத்துல இருந்து முக்காவாசி எனக்கு கொடு என்பதாக புடுங்க கூடாது. ஃபல்யகுல் பில் மஅரூஃப், அதுல இருந்து நியாயமான அளவு என்ன, உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் என்ன செஞ்சுக்குங்க, நீங்க வாங்கிக்கங்க என்பதாக எல்லாம் வல்ல இறைவன் அனுமதி கொடுக்கிறான். இதே வசனத்துல அல்லாஹ் தொடர்ந்து பேசுறான், ஃபைதா தஃபஅத்தும் இலைஹிம் அம்வாலஹும், அவர்களுடைய பொருள்களை அவர்களிடத்துல நீங்கள் ஒப்படைக்கும் பொழுது, சரி ரைட்டு, அவரை நம்ம அந்த எத்தீமான அந்த அனாதையான அந்த பிள்ளைய தூக்கியாச்சு வளர்த்தாச்சு எல்லாம் பண்ணியாச்சு, அவரு பெரிய ஆளா ஆயிட்டாரு, அவர்கிட்ட பக்குவம் வந்துருச்சு, இனிமேல் அவர் சொத்தை அவர்கிட்ட கொடுத்தோம்னா அவர் நல்லா பாதுகாத்துக்குவாரு என்கின்ற நிலையை நீங்கள் அறிந்து விட்டீர்கள் என்று சொன்னால் ஃபைதா தஃபஅத்தும் இலைஹிம் அம்வாலஹும், அவங்க பொருளை அவங்கள்ட்ட நீங்க ஒப்படைக்கப்படும் பொழுது, அவங்க பொருளை அவங்கள்ட்ட நீங்க ஒப்படைக்கும் பொழுது ஃபஅஷ்ஹிது அலைஹிம், அங்கு சாட்சியத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அங்கு நீங்க சாட்சியத்தை ஏற்படுத்துங்க. அந்த எத்தீமான அந்த அனாதையினுடைய பொருள்கள்லாம் அவர்கிட்ட நீங்க ஒப்படைக்க போனீங்கன்னா, இங்க வாப்பா, இந்தாப்பா, இது வரைக்கும் உன் சொத்து சோத்தை நான் பார்த்தேன், நீ நல்ல விவரமான ஆள் ஆயிட்ட, இந்தா இனிமேல் உன் பொருளை நீ பார்த்துக்க என்பதாக நீங்கள் ஒப்படைக்கும் பொழுது ஃபஅஷ்ஹிது அலைஹிம், அங்க ஒரு சாட்சியத்தை ஏற்படுத்துங்க. நான் இந்த எத்தீமான இந்த பிள்ளைக்கு அவருடைய சொத்துல இருந்து என்ன கொடுக்கணுமோ அதை நான் கொடுத்துட்டேன் என்கின்ற ஒரு சாட்சியத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். வகஃபா பில்லாஹி ஹசீபா, கணக்கு கேட்பதில் அல்லாஹ்வே போதுமானவன் என்பதாக
இந்த 6வது வசனத்துல ஒரு அனாதையை, அந்த அனாதையினுடைய பொருளாதாரத்தை, அந்த அனாதையினுடைய சொத்துக்களை அவருக்கு நாம எப்போ கொடுக்கணும், அதை எப்படி கொடுக்கணும், அவர் எப்படிப்பட்டவராக இருந்தால் அந்த பொருளை ஒப்படைக்கணும், அந்த பொருளை எந்த வழியில அவர் செலவு செய்வார் என்கின்ற ஒரு பரிசோதனை அவருக்கு செய்யணும் என்கின்ற அனைத்து தகவல்களையும் இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லி தருவதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அருமையான சகோதரர்களே, அவர்களுடைய பொருளாதாரங்களை அந்த காப்பாளராக இருக்கக்கூடியவர் வீண் விரயமாக செலவு செய்வது கூடாது என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்துல எச்சரிக்கை செய்யறான். 2வது, அவங்க வளர்ந்துருவாங்க பயந்துகிட்டு அவங்க நம்மள்ட்ட கணக்கா கேட்க போறாங்கன்னு சொல்லி அளவுக்கு அதிகமாக செலவு செய்வதையும் இந்த வசனத்துல அல்லாஹ் எச்சரிக்கிறான். 3வது, அந்த அனாதையை பராமரிக்கக்கூடியவர் நல்ல வசதி வாய்ப்பு உள்ளவரா இருந்தா, உன்னைய வளர்த்தேன், உன் சொத்தை பாதுகாத்தேன், அதனால அதுல இருந்து எனக்கு ஒரு பங்கு வேணும்னு வாங்காத. அதே நீங்க ஏழையாக இருந்தால் நியாயமான முறையில ஏதாவது ஒண்ணு வாங்கிக்க அப்படின்னு அல்லாஹ் இந்த வசனத்துல அனுமதி கொடுக்கிறான். அதே போன்று அவங்கள்ட்ட நீங்க இந்த பொருளை திருப்பி ஒப்படைக்கும் பொழுது சாட்சியத்தை வச்சுக்கோங்க, சாட்சி இல்லாம அந்த பொருளை ஒப்படைக்காதீங்க என்பதாக இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி தரக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கணும். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா சலாம்.